பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நம்ம சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சுயநலமாக நம்மளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். ஏக சிந்தை அப்படி என்றால் ஒரு பாரம் நம்மளுடைய பாரமாக நாம் நினைக்க வேண்டும். ஒருவருடைய கஷ்டம் நம்மளுடைய கஷ்டமாக நினைக்க வேண்டும். அப்போ ஒருவருக்கு ஏதாவது ஒரு பாரம் கஷ்டம்னா அந்த கஷ்டத்திலே அவர்களை நாம் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளால் முடிந்த நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் முடிந்த உதவி செய்யும்படியாக நாம் அப்படியாக இருக்க வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று மற்றவர்கள் தானே, அவங்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்னங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏக சிந்தை எப்படி வரும்? அன்பு. நாம் ஒவ்வொருவரோடு காட்டுகிற அன்பு, அந்த அன்பை உண்மையாய் நாம் காட்டும்போது அந்த ஏக சிந்தை. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் பாரம்னால் அது நமக்கும் பாரம் கஷ்டம். அதை அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு, அந்த சுபாவமே நமக்கு அப்படி உண்டாகும். ஆண்டவர் அப்படிதான் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார். ஒருவரோடுவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். ஆமென். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல். ஆண்டவருக்கு பிடிக்காது மேட்டிமை. அந்த ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் யாருக்கு எதிர்த்திருக்கிறார்னா மேட்டிமை, பெருமை, அகந்தை, இந்த மாதிரி காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை, மேட்டிமை, அகந்தை, நான் என்கிற அகம்பாவம், இதெல்லாம் ஆண்டவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, அப்போ நம்ம அந்த மேட்டிமையான சிந்தைகள் நம்ம இருதயத்திலே வரக்கூடாது. நான் அவ்வளோதான், அன்றே அழிந்து போய்விடுவோம். ஆண்டோடைய கிருபை, அவரோட தயவு, ஆண்டோடைய கிருபைனாலே இது கிடைத்தது, ஆண்டவர் கொடுக்குற பலனாலே இதை செஞ்சேன், ஆண்டவர் தான் செய்ய வச்சார், அவருடைய கிருபை தான் எங்களை தாங்குது, அவர் தான் நடத்துகிறாருன்னு சொல்லி நாம் எப்போவுமே தேவனை உயர்த்துவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு களிமண், அவர் குயவன், தேவன் குயவன். அவருடைய கரத்தில் இருக்க களிமண்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம் இருப்போம் என்றால் மேட்டுமையான சிந்தை நமக்கு வரவே வராது. நாம் நன்றாக செய்தி, தேவ செய்தி கொடுத்தாலோ, இல்லை ஆராதனை நடத்தினாலோ, இல்லை பைபிள் ஸ்டடி நல்லா நடத்தினாலோ, எது நடத்தினாலும் மற்றவங்கள் பார்த்து நம்மள்கிட்ட, சிஸ்டர் இது நல்லா பண்ணீங்க பிரதர், இது நல்லா பண்ணீங்க சிஸ்டர், நல்லா பண்ணீங்க பிரதர், இந்த செய்தி நல்லா இருந்துச்சு, இது நல்லா ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படி போயிடக்கூடாது. அந்த பெருமை, அந்த புகழ்ச்சி, அந்த அப்ரிஷியேஷன் எல்லாம் நமக்கென்று எடுத்து விடக்கூடாது. ஒரு நூலிலே தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கும் ஆண்டோடைய கிருபையினாலே செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாமே ஆண்டோடைய நாம மகிமைக்காக அவரை உயர்த்துகளாக இருக்கணும். நம்ம ஒன்று தான், நாம் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நாமம் மகிமைக்காக தான் செய்யணும். அந்த புகழ்ச்சி, கனம், பெருமையெல்லாம் நமக்கென்று எடுத்து விடவே கூடாது. அப்போ மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அப்போ தாழ்மை உள்ளவர்கள் ஒரு சர்ச்சில் எடுத்துக்கிட்டால் நம்ம பழகணுங்கிட்ட பேசுவோம், பழகுவோம்.
இன்னும் ஒரு சில பேர் வந்ததும் தெரியாத போகிறதும் தெரியாத அப்படி உட்காந்துருப்பாங்க, ஓரமாக எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. அவங்கள யாரும் விசாரிக்கவும் மாட்டாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 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 சின்ன ஒரு ஜாப்லேயோ இல்லை ஜாபே இல்லாமலோ ஒரு ரொம்ப புவர் சுச்சுவேஷனில் அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களை நாம் தேடி விசாரித்து அவர்கள்ட்ட ஒரு அந்யோன்ய ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தாழ்மையானவர்களை நாம் கண்டுக்காமல் அவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்ணுறதோ இல்லை அசட்டியாக நினைக்கிறதோ அப்படி ஒருபோதும் நம்ம மண்டையில் அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கவே கூடாது. தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிற தேவன். அப்போ தாழ்மையானவர்களுக்கு நாம் இணங்குகிறது தேவனே ஆண்டவர் தான் சில பேரை ஒரு நம்மளோட டெஸ்டிங்காக சில டைம் வைப்பார். என் பிள்ளை அப்படிப்பட்ட தாழ்மையான பிள்ளை ஆலயத்தில் ஒரு இடத்துல இருக்குது, கவனிக்கிறாங்களா, அவங்க விசாரிக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையானதை ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறாங்களா, இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த உணர்வோடு நமக்குள் கிறிஸ்து வாசம் செய்கிறார். கிறிஸ்து சிந்திக்கிற விதமாக நாம் சிந்தித்தோம் என்றால் அப்படிப்பட்ட தாழ்மையாக உள்ளவர்களை நாம் தாண்டி போக முடியாது. நாம் கண்டிப்பாக விசாரிப்போம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவியாக இருப்போம். பாருங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய அறிவாளி, ஞானவான், மற்றவர்களுக்கு நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுறோம், நமக்குள்ள டேலண்ட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை பெருசாக உயர்வாக பெருமையாக நினைக்கிறது ஒன்றுமே கிடையாது. நத்திங். இந்த உடம்புல சரீரத்தில் பாருங்கள், பிளட் சர்க்குலேஷன் ஓடிட்டுருக்கு, ஹார்ட் பீட்டு துடிச்சிட்ருக்கு. இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது இப்படி சுருங்கி விரிஞ்சு ஹார்ட் துடிக்கிறது. டப்புன்னு ஒரு டைம் ஸ்டாப் ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 24 hours ரத்த ஓட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது உடம்புல, பிளட் சர்க்குலேஷன். என்னைக்காவது அந்த சர்க்குலேஷன் டப்புன்னு ஸ்டாப் ஆனிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒன்றுமே இல்லை. நம்மளை நாமே பெருமையாக நினைக்கிறதுக்கோ, நம்மளை பெருமையாக புத்திமான், நம்ம அறிவாளி, ஞானவான், நம்மளை மற்றவங்க சாதிக்கிறது நம்மளாம் சாதிக்க முடியும், இப்படி எதுவுமே நினைக்கிறது இருக்கவே கூடாது. அந்த சிந்தையெல்லாம் சுத்தமாக நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். அது ஆண்டவர் அதை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சுபாவமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளை பெருமையாகவோ புத்திமானாகவோ ஞானமானவோ நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கொடுக்குற கிருபை, அப்படி தான் சொல்லணும். ஆண்டவர் கொடுக்குற கிருபைனாலே நிற்கிறேன், ஆண்டவர் கொடுக்குற பலனாலே ஓடுகிறேன். அவரோட ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறார். நான் ஒரு டம்மி பீஸு. இங்கே நல்லா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தலையாட்டி பொம்மை இருக்குங்க இல்லையா, இந்த தலையாட்டி பொம்மை அது பாரு குத்துக்கள் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அது இப்படி ஆட்டுனா அப்படி ஆடும், இந்த சைடு தரலாம் அப்படி சாயும், இப்படி தரலாம் இப்படி சாயும். அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டால் பொம்மை மாதிரி தான் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த ஒரு சின்ன பொம்மை, ஆண்டவர் நம்மளை ஏற்கிறார். இப்படி போ, இப்படி பண்ணு, இப்படி இரு, அப்படி இருக்காத, இப்படி செய், இப்படி சிந்திக்காத, இப்படி செய். அப்போ ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் அதன்படி அசைய வேண்டும், மூவ் பண்ண வேண்டும், நடக்கணும், செயல்படணும். எல்லாமே நம்ம சுயத்தில் எதுவுமே செயல்படக்கூடாது, சுயத்தில் எதுவுமே சிந்திக்கக்கூட கூடாது. சிந்தைகள் மிகவும் மோசமானது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எழும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய இருதயம், சுத்த இருதயத்தை நாம் ஒவ்வொரு டைமும் ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அப்பா உமக்கு பிரியமில்லாமல் என்னோடய சிந்தைகள், என் நினைவுகள் கூட உமக்கு பிரியமில்லாமல் எதை சிந்தித்து விடக்கூடாது. ஆண்டவரே, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, என்னை நீங்கள் நடத்துறீங்கப்பா. உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே தாங்குது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற ஞானம்ப்பா, நீங்கள் கொடுக்குற விவேகம் ஆண்டவரே, அதுக்காக நன்றிப்பா, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை நாமே புத்திமான்கள் என்று நாம் எண்ணாது இருக்க வேண்டும். திங்க் பண்ணவே கூடாது. எண்ணங்களில் பரிசுத்தம், சிந்தைகளில் பரிசுத்தம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம திங்கிங்கில் இருதயத்தில் எந்த பொல்லாத சிந்தைகளோ
பெருமைகளோ மேட்டுமைகளோ அகந்தைகளோ மற்றவர்களை கம்பேர் பண்ணி நம்ம உயர்வாவோ ஒரு போதும் நினைத்து விடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் பெரிய நீதிமானோ, நான் பெரிய பர்ஃபெக்டோ, நான் எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கல்லை கொண்டும் பேசுவார். அவருடைய கரத்தில் இருக்க களிமண், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். நாம் முழுவதுமாக ஆண்டவரண்டில் நம்மளை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. என்னை நீங்கள் நடத்துகிறீங்கப்பா. உங்களுடைய கரத்தில் இருக்க களிமண்ணாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை ஷேப்பன் பண்ணி உருவாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்துகிறீங்களோ அதுபடி நடத்துங்கப்பா. அதற்கு நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட சிந்தைகளோடு இருக்க வேண்டும். இவ்வேளையில் இந்த சிந்தைகளோடு நாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரில் நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இவ்வளவாய் பாதுகாத்து வழிநடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீராண்டவரே. நன்றி அப்பா. இந்த வசனத்திற்கு முழுதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் முற்றிலுமாக ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஆண்டவரே நீ வழி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருட அர்ப்பணிப்பையும், இருதயத்தின் அர்ப்பணிப்பையும் நீ காண்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அடிமையாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்துங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், இணைஜன பந்தங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில் வேலைக்காரங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தை செயல்பட்டுகிற எல்லா அந்தகாரத்து கிரைகள், ஈன வளமைகள், வாழ்மல்ல பொல்லாத ஆவிகள், எல்லா சத்த கிரைகள் நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதற்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து ரட்சித்தருளும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.